வணக்கம். உங்கள் ஜே பில்டர்ஸ் பெரியகுளத்திலிருந்து செப்டி டேங்க் டீட்டெயில் பற்றி இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா பழைய இதில் வந்து காங்கிரீட்லேயோ இல்லை பிரிக் ஒர்க்லேயோ நம்ம பண்ணுறது வழக்கமாக இருந்தது. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் பயோசெப்டிக் அப்படிங்கிற டேங்க்கு வந்திருக்கு. அந்த பயோசெப்டிக்கை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லை அந்த பயோசெப்டிக்கில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். செப்டி டேங்க்கில் ரெடி பண்ணும் போது யூசர் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத பார்க்கணும். ஒரு 6 பேர் 12 பேருக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா ஒரு 5000 லிட்டர் கெப்பாசிட்டி இருந்தால் பெட்டராக இருக்கும். மேனுவலாக பண்ணாலும் சரி, இந்த மாதிரி வந்து பயோசெப்டிக்கில் காங்கிரீட்டில் இறக்கினாலும் சரி. இப்போ வந்துட்டுருக்கிறது எஃப்ஆர்பி மெட்டீரியல் வந்துட்டுருக்கு. முந்தி ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணுற விஷயந்தான் இப்போ வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கும் இப்போ நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து நிறையா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த பயோசெப்டிக்குங்கிற விஷயம். பிரிக் ஒர்க்கில் பண்ணும் போது என்ன பிரச்சனை வருங்கிற பார்த்திங்கன்னா, நம்ம ஜே பில்டர்ஸில் இருந்து பண்ணுற போதே வந்து 3 பார்ட்டிஷனாக தான் நம்ம பிரித்து கொடுக்குறோம். அப்படி கொடுத்தாலும் ஃபைனல் ஃபில்ட்ரிங்கில் வரும்போது ரிசல்ட் வந்து என்ன தான் கொடுத்தாலுமே சுமல் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதில் இருக்குது. அதுலேயும் வந்து நம்ம குதிரை சாணம் போட்டு இது பண்ணோம்னா ஓரளவுக்கு ஃபில்ட்ரு ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா, ஏன் நம்ம இந்த சைட்டை பொறுத்தளவு பயோசெப்டிக்கில் அதுவும் காங்கிரீட் இறக்கிட்டுருக்கு. அந்த காங்கிரீட் ஏன் இறக்குறோம் பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக இந்த ஏரியாவில் சுற்றி பார்த்திங்கன்னா வயக்காடு ஏரியாவாக இருக்கும். அடியில் ஊற்று வர்றதுக்கு ரொம்ப இருந்தது. அந்த ஊற்று வர்றது நம்ம நார்மலாக பிரிக் ஒர்க் எப்படி பண்ணாலுமே வந்து ஊற்று வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் என்ன தான் நம்ம லீக்கேஜ் போட்டு எல்லாம் பண்ணால் கூட ஊற்று வர்றதுக்கு நாளை பின்ன வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது, ஒரு 5 வருஷத்துலேயோ இதுலேயும். ஆனால் இந்த பயோசெப்டிக் அதுவும் காங்கிரீட்டு போட்டனால அந்த இதுக்கு அது ஊற்றுங்கிறதுக்கு பயப்படுங்கிற அவசியம் கிடையாது. 1. 2வது வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டு நம்ம நல்ல தண்ணியாக வந்து வெளியே எடுத்து கொடுக்குது. மெயினான அட்வான்டேஜ் அது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பயோசெப்டிக் போயிட்டோம்னா க்ளீனிங் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து இயர் ஒன்ஸோ 2 இயர்ஸ் ஒன்ஸோ நம்ம வண்டி வச்சு எடுக்கிற பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி சுமலும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கடைசியாக வர்றது வந்து நல்ல தண்ணியாக வந்து கார்டனிங் பர்பஸு யூஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பயோவிலே பார்த்திங்கன்னா எஃப்ஆர்பி மெட்டீரியலும் இதோடு சேர்ந்து தான் இருக்குது. எஃப்ஆர்பி இதே மாதிரி தான், எஃப்ஆர்பியோடைய மெத்தடும் இதே மாதிரி தான் போகுது. ஸோ அதனால் வந்து இந்த பயோசெப்டிக்கில் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ இந்த இது இன்றைக்கி இறக்கிட்டு இருக்கிறதுல வந்து கரெக்டாக லெவல் பார்த்து இறக்குறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஆர்பின்னு சொன்னேன் பார்த்திங்களா, அது இன்னொரு சைட்டில் நம்ம இறக்கியிருக்கோம். ஸோ அதோடைய மெத்தடு அது எப்படி இருக்கும் என்னங்கிறத பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து இன்னொன்று மெயினான அட்வான்டேஜ், என்வால்மெண்டல் வந்து உங்களுக்கு பாதிக்காது. ஃபில்ட்ராகி தண்ணி உள்ளே போகிறது கண்டிப்பாக இதில் பாதிக்காது. ஏன்னா நல்ல தண்ணியாக வரதுனால. அதுவும் ஃபில்ட்ரிங் ஆப்ஷனே கிடையாது, இதில் கீழே போகும்போது இருக்காது. இதே நார்மலாக பிரிக் ஒர்க்கில் பண்ணும்போது ஃபில்ட்ரு ஆகி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்லெட்ஜு வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பக்கத்தில் போர் போடுறாங்கன்னா இப்போ நம்ம அந்த போர் போடுற இடத்துல பாதிக்கும். இப்போ இங்கே இடத்துல வாங்கணுன்னா அவங்களுக்கு ஈசானி மூலியமாக இருக்கும். அந்த ஈசானி மூலையில் அவங்களுக்கு போர் போடும்போது இந்த செப்டி டேங்க் உள்ளே போச்சுன்னா அந்த ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால இது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது மக்கள்.